பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 16:8 கர்த்தர் என்று வலது பக்கத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு அநேகர் உபத்திரவம், நெருக்கடி, பாடுகள் வரும்போது அவர்கள் அசைந்து போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். இதுதான் நீதிமொழிகள் 24:10 சொல்லுது, நீ ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறையுது. அப்போ அவர்கள் சோர்ந்து போகிறவர்கள், அசந்து போகிறவர்கள். இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய தேவ மனுஷன் தான் எலியா. எசபேலுடைய வார்த்தை கேட்டு அவன் பயந்து ஓடி, என் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்க நான் உத்தமன் அல்ல, நான் சாக வேண்டும் என்று விண்ணப்பித்ததாக அங்கே 1 ராஜாக்கள் 19:1-2 3 நாள் வாசிக்கிறோம். நிறைய பரிசுத்தவர்கள் அசைந்து போவார்கள், இடறி போவார்கள். தாவீது தன் வாழ்விலே அவர் சொல்கிற வார்த்தை, அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், we feel him, அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தா நம்ம வாழ்க்கையிலே வருகிற சோதனை பாடுகள் பாருங்க. இந்த பூமியில நல்லவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் சொல்ல முடியாது, எல்லாரும் கெட்டவர் சொல்ல. சில மக்கள் அவ்வப்போது வருவார்கள், நம்ம பக்தியை, நம்ம விசுவாசத்தை அசைத்து பார்ப்பார்கள். ஒரு சில மக்கள் இருக்கிற, அவங்களுக்கு எது தேவையோ அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்வார்கள். ஒரு சில மக்கள் நமக்கு ஆபத்து வந்தா நம்ம கூட இருப்பார்கள். அவர் உத்தம லிஸ்ட்ல, அவர்கள் உண்மை ஒரு லிஸ்ட்ல இருக்காரு. ஒரு சிலது சுயநலவாதிகள், அவர்கள் ஒம்பு வரும்போது, தும்பு வரும்போது ஓடி போவார்கள். அதுதான் கர்த்தர் என் வலது பக்கத்திலே இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. மனுஷன் அப்படிதான் மாறக்கூடியவர். ஒருவேளை நீங்க எப்படிப்பட்டவா இருக்கீங்க? வியாதி வரும்போது அசைந்து போகிறீங்களா? வறுமை வரும்போது அசைந்து போகிறீங்களா? உங்க நம்பிக்கை, உங்க பக்தி தளர்ந்து போகிறதா? நம்ம தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற வழியில அறுப்போம் என்று சில கைகள்லாம் தளர்ந்து போகும், சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு நம்பிக்கை எப்ப பிறக்கும்? ஒரு நிச்சயம் எப்போ பிறக்கும்? நீங்க 1 கொரிந்தியர் 15:52 படிக்கும்போது, நீ அசையாதவர்களாய், உறுதியானவர்களாய், அசையாதவர்கள். சில டப்புனு அவங்க பக்தி மேகத்தை போல களைஞ்சு போகும், விசுவாசம் திடீர்னு இடறி போவாங்க. ஏன்? அந்த சோதனையில் அவர்கள் நிற்க முடியாத ஒரு நிலை. அது என்ன காரணம்னா, சுயபலத்திலே, சுய அறிவிலே, சுய ஞானத்திலே, இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறபடியால்தான் இந்த பரிசுத்த பிரமாணத்திலே, இந்த நீதியின் பாதையிலே அவர்கள் நிலைத்து இருக்க முடியவில்லை. அதுக்கு வேதம் நமக்கு என்ன சொல்லி தருது? அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். இது சங்கீதம் 34:5. எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது, விசுவாசத்தை துவக்கிறதும் முடிக்கிறதுமாக அவரையே நோக்கி, இந்த தெய்வத்தை நோக்கி ஒரு மனுஷன் பயணிப்பான் என்றால், வாழ்க்கை வாழ்வான் என்றால், அவன் வாழ்க்கையில் வருகிற பாடுகளோ, நெருக்கடிகளோ, கண்ணீரும் அவனுக்கு முன்பாக மண்டிடும். சோர்ந்து போகிற மாதிரி தெரியும், விழுந்து போகிற மாதிரி தெரியும். அவன் திரும்பி முளைத்து எழுந்து நிற்பான். அதான் பேச சொல்லுது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் திரும்ப எழுந்து நிற்பான். மக்களே, நீ கலங்காதீங்க. இந்த வசனம் நமக்கு என்ன கட்டுத்தருது? தெய்வம் நமது வலது பக்கத்தில் இருக்கிறார், விலகாது இருக்கிறார். சங்கீத யோசுவா 1:5-6 படிக்கும் போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. என்னாகத்தில் நீங்க 23 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க இப்படி சொல்லுது 19 வசனம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் இல்லை, அவர் நான் விட்டு விலகுவதில்லைன்னு சொன்னார், நான் விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த ஆழமான நம்பிக்கை தான் உங்களுக்குள்ளே ஒரு உறுதித்தன்மையை உண்டாக்கும். அதுவார் கர்த்தர் என் வலது பக்கம் இருக்கிற அசைக்கப்படுவதில்லை, எனக்கு விரோதமாக நிற்பவன் யார்? Who can against me? எனக்கு விரோதமாக நிற்பவன் யார்? அப்போ தேவன் நமது பட்சத்திலே இருக்க விரும்புகிறார். இருந்தால் உங்க வாழ்க்கை யாரால் அசைவடைய. ஒரு சிலர் ஆண்டவர் இருந்தாலும் உணராதார்கள். நீங்க மார்க் 4:00 காற்றும் கடலும் கொந்தளிக்கும் போது சீசர்கள் அலறி புலம்பி சந்தடி பண்ணுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிற ஒரு கவலை இல்லையா? தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். காற்று வீசும்போது இருப்பார், கடல் கொந்தளிக்கும் போது இருப்பார், எல்லா மக்கள் நம்மோடு இருக்கும் போது இருப்பார், எல்லாம் விலகி ஓடும் போது இருப்பார். அவர் நம்மை விட்டு விலகாத தேவன். தேவ மக்களே, இந்த சங்கீதம் 16:8 உங்க வாழ்விலே அவர் உங்களை விட்டு விலகாத தேவனாய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக.